வணக்கம் நண்பா. ஒரு வேளையா நம்ம எதிர்பார்த்த மாரி மனி இன் த பேங்க் பேப்பர்-வியூ முடிஞ்சிருச்சு. வெற்றிகரமா நடத்தி முடிச்சுட்டாங்க WWE. இதில சஸ்பென்ஸா நம்ம எதிர்பார்க்காத விஷயம் நடந்துச்சு அப்புட்ன்னா, அது ஜான் சீனாவோட அந்த ரிட்டர்ன் தான். ஏன்னா யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா மனி இன் த பேங்க் பேப்பர்-வியூக்கு ஜான் சீனா ரிட்டர்ன் வருவாரு அப்புட்ன்னு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதாவது ரூமரோ, அப்டேட்டோ எதுவும் இல்ல. சஸ்பென்ஸா நம்மளுடைய மனி இன் த பேங்க் பேப்பர்-வியூக்கு நம்மளுடைய ஜான் சீனா ரிட்டர்ன் வந்துட்டாரு. ஜான் சீனா ரிட்டர்ன் வந்து பல விஷயத்த நம்மள்ட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன சொன்னார் அப்புட்ன்னா, அதாவது நான் இங்க வந்திருக்கேன். அதாவது நான் இந்த விஷயத்த நான் உங்கள்ட்ட எப்படி சொல்றதுன்னு தெரில. இந்த தருணம் இதுக்கப்புறம் நடக்குமா, நடக்காதா அப்புட்ன்னு தெரியல. ஆனாலும் நான் சொல்றேன் அப்புட்ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜான் சீனா சொல்லிட்டாரு. அதாவது நான் வந்து ரிட்டயர்மெண்ட் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாரி நம்மளுடைய ஜான் சீனா சொல்லிட்டாரு. அதை கேட்டோனே ஃபேன்ஸ்லாம் இல்ல வேணாம், வேணாம், நோ, நோ அப்புட்ன்னு சொன்னாங்க. ஆனாலும் நம்மளுடைய ஜான் சீனா சொல்லிட்டாரு. அதாவது நான் வந்து ரிட்டயர்மெண்ட் எடுக்கிறேன். அதாவது என்னோட மனசாட்சி என்ன சொல்லுது அப்புட்ன்னா, அதாவது நீ வந்து இன்னும் ரிசல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி மனசாட்சி சொல்லுது. ஆனாலும் எனக்கு வந்து அந்த அளவுக்கு உடம்பு ஒத்துழைக்கல. அதாவது நான் வந்து என்னோட ரிட்டயர்மெண்ட்ட நான் அறிவிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதாவது எப்போ அவரோட ரிட்டயர்மெண்ட் இருக்கும் அப்புட்ன்னு கேட்டா, அதாவது 2025ல நடக்கப்போற ராயல் ரம்போ, அதுக்கப்புறம் எலிமினேஷன் சேம்பர், அதுக்கப்புறம் ரெஸ்ல்மேனியா 41 இந்த 3 பேப்பர்-வியூக்கும் நம்மளுடைய ஜான் சீனா கண்டிப்பா வருவாரு. வந்து மேட்சும் பண்ணுவாரு. ஆனா அதுதான் அவரோட லாஸ்ட் ரெய்னிங். இதுக்கப்புறம் ஜான் சீனா WWE-க்கு வரமாட்டார். ரிட்டயர்மெண்ட் எடுத்துருவாரு அப்புட்ன்னு நம்மளுடைய ஜான் சீனாவே சொல்லியிருக்காரு. சரி ப்ரோ, அப்ப ரெஸ்ல்மேனியா 41ஓட அவரோட ரிட்டயர்மெண்ட் இருக்குது அப்புட்ன்னா, அதுக்கப்புறம் ஜான் சீனா WWE-க்கே வரமாட்டாரா ப்ரோ அப்புட்ன்னு கேட்டா, அப்படிலாம் கிடையாது. ஜான் சீனா வந்து அதுக்கப்புறம் ரிட்டயர்மெண்ட் எடுத்துட்டாலும் ஏதாவது சின்ன ஒரு அப்பியரன்ஸுக்கு கண்டிப்பா WWE-க்கு வருவாரு. ஒட்டு மொத்தமாலாம் WWE கை கழுவிட்டு போயிற மாட்டாரு. ஏன்னா இந்த அளவுக்கு நம்மளுடைய ஜான் சீனா வளர்ந்து நிற்கிறதுக்கு ஒரு மூல காரணம் யாருன்னு கேட்டா, கண்டிப்பா WWE தான். அதனால அதெல்லாம் நம்மளுடைய ஜான் சீனா கண்டிப்பா நினைச்சு பார்ப்பாரு. ஜான் சீனாவோட ரிட்டயர்மெண்ட் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்குது. என்னடா ஜான் சீனா ரிட்டயர்மெண்ட் ஆகுறாரா அப்படிங்கிற மாரி ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருக்குது. அது இல்லாம நம்முடைய ஜான் சீனாவ பத்தி பல விஷயங்கள நம்முடைய ஃபேன்ஸ் கேட்டிருக்காங்க அவர்ட்டயே. அதாவது மனி இன் த பேங்க் பேப்பர்-வியூ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கான்ஃபரன்ஸில கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க வந்து லாஸ்ட்டா வந்து 70 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆவீங்களா? அதாவது ரிக் ஃப்ளேரோட ரெக்கார்ட நீங்க முறியடிப்பீங்களா? அப்புட்ன்னு கேட்டிருக்காரு. அதாவது 70 டைம், அதாவது வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய ஒரு கனவு தான். அது எனக்கு ஆகணும் அப்படிங்கிற மாரி எனக்கும் ஆசையெல்லாம் நெறைய இருக்குது. ஆனாலும் அது வந்து WWE-வோட கையில தான் இருக்கு அப்புட்ன்னு நம்மளுடைய ஜான்சன் சொல்லிட்டாரு. இது இல்லாம 2025ல நடக்கப் போற ராயல் ரம்பிள்ல நான் கண்டிப்பா இருக்க போறேன். அதில நான் ராயல் ரம்பிள நான் வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாரி ஆசையெல்லாம் இருக்குது. ஆனாலும் அது வந்து WWE-வோட கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாரி நம்மளுடைய ஜான் சீனா சொல்றாரு. ஏன்னா அவரோட லாஸ்ட், அதாவது ரிட்டயர்மெண்ட் ஆகப் போறாரு. அது அவர வந்து சாம்பியன் ஆகி 70 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆக்கி அழக பார்த்து அதுக்கப்புறம் அவர் ரிட்டயர்மெண்ட் ஆனா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் வர்றப்பலாம் தோத்து தோத்து தான் போறாரு. அதாவது அவர் வந்து ரெஸ்லிங் கெரியரை விட்டு ஓய்வு பெற போற நேரத்திலயாவது அவர வந்து 70 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆக்கி நம்மளுடைய WWE அழகு பார்த்து அதுக்கப்புறம் அவர் தோத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா 70 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது அவரோட கனவும் கூட. அது இல்லாம ஃபேன்ஸும் அத தான் அதாவது அத தான் எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஜான் சீனா வந்து 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும். அத வந்து ரிக் ஃப்ளேரோட ரெக்கார்ட முறியடிக்கணும் அப்படிங்கிற மாரி தான் ஃபேன்ஸும் எதிர்பார்க்குறாங்க. இத நம்மளுடைய WWE செய்றாங்களா? இல்ல உட்டர்றாங்களா அப்படின்னு தெரில. ஏன்னா ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு இதுதான். அத நம்முடைய WWE கண்டிப்பா நிறைவேத்தணும். அது வந்து ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. உங்களோட ட்ரூ மெக்கின்டையர் மனி இன் த பேங்க வின் பண்ணாரு. வின் பண்ணி, அதாவது அவர் என்ன சொன்னாரு, அதாவது இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு அப்புட்ன்னா, கண்டிப்பா நான் வந்து அந்த மனி இன் த பேங்க வின் பண்ணுவேன். வின் பண்ணி அன்னைக்கே வந்து என்னோட மனி இன் த பேங்க கேஷ் இன் பண்ணி நியூ வேர்ல்ட் சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாரி நம்முடைய ட்ரூ மெக்கின்டையர் சொன்னாரு. அதே மாரியே, அதாவது ட்ரூ மெக்கின்டையர் சொன்ன மாரியே அவர் வந்து இப்ப நடந்த 2024 நடந்த மென்ஸுக்கான மனி இன் த பேங்க நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையர் தான் வின் பண்ணாரு. வின் பண்ணி, அதாவது மனி இன் த பேங்கோட மெயின் ஈவெண்ட்டா நம்முடைய செத்துக்கும் நம்முடைய டேமியனுக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. இதில வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வராரு. சிஎம் பங்க் வந்து கேஷ் இன் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி கேஷ் இன் பண்ண போறப்ப, கேஷ் இன் பண்றப்ப அந்த மேட்ச் வந்து அங்கேயே நம்மளுடைய ட்ரிபிள் த்ரெட்டா மாறுது. நம்மளுடைய டேமியன், செத்து, ட்ரூக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனுக்காக நம்மளோட ட்ரூ மெக்கின்டையர் வின் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப யாருமே எதிர்பார்க்கல.
ஏன்னா நம்ம கண்டிப்பாக எதிர்பார்த்தோம் எப்படி நம்மளுடைய சிஎம் பங்க் வருவார் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்க் வந்துட்டார். சிஎம் பங்க் வந்து அந்த மேட்ச்சில் இன்டர்ஃபரன்ஸ் ஆகி நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டரை போட்டு போலான்னு பொழந்து எடுத்துட்டாரு நம்மளுடைய சிஎம் பங்க். சிஎம் பங்கு பொழந்ததுனால இதில் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸை அப்படியே ஓரங்கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது நம்மளுடைய டேமியன் தான். டேமியன் வந்து அவரோட ஃபினிஷரை போட்டு நம்மளுடைய டேமியன் வந்து இந்த மேட்ச்சில் வந்து அவரோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை அவரே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டார். அதாவது WWE நடத்துனிலே ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் எதுனா கண்டிப்பாக இந்த மென்ஸுக்காக நடந்த அந்த மணி இந்த பேங்க் தான். எதனால் நான் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது இன்றைக்கி தான் மென்ஸுக்கான மணி இந்த பேங்கை நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் வின் பண்ணார். வின் பண்ணி அதே மணி இந்த பேங்க்லேயே நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் வந்து அந்த மணி இந்த பேங்கை கேஷின் பண்ண போய் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இதை நம்மளுடைய WWE அந்த மென்ஸுக்காகனா அந்த மணி இந்த பேங்கே ஃபெயிலியர் பண்ணி அது எதுக்கடா வச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணி தொலைச்சிட்டானுங்க. இது இல்லாமல் எப்பொழுதும் போல் நம்மளுடைய டேமியனை அவரோட சாம்பியனை அவரே ரீடைன் பண்ணி எடுத்துட்டார். இதனால வந்து நம்மளுடைய காண்டான நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் ஒரு ஃபியூடாக கிரியேட் ஆகிடுச்சு. இது இல்லாமல் நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய டேமியனுக்கு தான் மேட்ச் நடந்துச்சு. இதில் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் வந்து குறுக்கிட்டதுனால இவனுக்கும் ஒரு பிரச்சனை. அதாவது இதில் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் ட்ரூக்கும் இது அது இல்லாமல் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து அது வேறு. இதனால் இவங்க சிஎம் பங்க் ட்ரூக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு கண்டிப்பாக இவங்களுக்கு நடக்க போகுது. ஏன்னா இது கூடிய சீக்கிரத்தில் நடந்துடும். அதாவது ரெஸ்ல்மனியா 41 நடக்கிறதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விதையை நம்மளுடைய WWE மணி இந்த பேங்க்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு சாம்பியன் வச்சு தான் இவங்களுக்கு மேட்ச் வைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு காரணமும் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கான ஒரு மேட்ச்சும் சரி, இவங்களுக்கான ஒரு ஸ்டோரியும் சரி பக்காவாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ட்ரூக்கும் சிஎம் பங்க்குமே வேறு லெவலான ஒரு ஸ்டோரி லைனு. இந்த ஸ்டோரி லைனில் நம்மளுடைய செத்ரோன்ஸ் ஆட் ஆகிட்டார் அப்படின்னா செத்துக்கும் சரி, நம்மளுடைய ட்ரூக்கும் சரி, நம்மளுடைய சிஎம் பங்க்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு மரண மேட்சை பார்க்கலாம். இவங்க 3 பேர்த்துக்கும் மேட்ச் வைக்கிறதுக்கு கடைசியில் இந்த மணி இந்த பேங்க் மென்ஸுக்கான நடத்தின அந்த மணி இந்த பேங்க் பேப்பரியோ அப்படிங்கிறதே வேஸ்ட் ஆகி ஃபெயிலியர் ஆகிட்டானுங்க. ஆனாலும் நடந்ததுலேயே ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் சரி, நம்ம ட்ரூக்கும் சிஎம்முக்கும் சரி ஒரு மேட்ச்சு பார்க்கலாம். ஒரு வெறித்தனமான ஒரு மேட்சை பார்க்கலாம். அது ரெஸ்ல்மனியா 41 அதுக்காக தான் இது தான் இருந்துச்சு தவிர மற்றபடி மணி இந்த பேங்க் பேப்பரியோட மெயின் ஈவெண்ட்டாக செத்துக்கும் டேமியனுக்கு தான் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் மேட்ச் தான் மெயின் ஈவெண்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி WWE கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் அதை லாஸ்ட் நிமிஷத்தில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளுடைய இந்த 6 மேன் டாக் மேட்சை நம்மளுடைய WWE புக் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த 6 மேன் டாக் மேட்ச் மெயின் ஈவெண்ட்டாக நடந்துச்சு. ஆனாலும் இதில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் ஒரு மண்ணுமே இல்லை. ஏன்னா ஜிம்மியோட ரிட்டர்ன் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம், அதுவும் இல்லை. அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் WWE இதை எதுக்கு மெயின் ஈவெண்ட்டாக வச்சாங்க அப்படின்னு சுத்தமாக தெரியல. ஆனாலும் ஒரு ஆவரேஜான ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லலாம் தவிர, ஆனால் ரொம்ப ஒரு பெஸ்ட்டு மேட்ச் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜான ஒரு மேட்ச் தான். இந்த மேட்ச்சில் நம்மளுடைய கோடியாக இருக்கட்டும், நம்மளுடைய ரேண்டியாக இருக்கட்டும், நம்மளுடைய கெவின் ஓவன்ஸாக இருக்கட்டும், ஏன்னா அவங்க 3 பேருமே ஃபேஸ் டீம் தான். ஆனாலும் அவங்களோட வேலை என்ன அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்தாங்க. அது இல்லாமல் நம்மளோட பிளட் லைன் 2.0 இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே அங்கங்கே சீட் பண்ணுறது, அது இல்லாமல் டாங்காலோலாம் வந்து அவர் வெளியில் தானே இருக்கார், அவர் வந்து ரெஃப்ரி பார்க்காத நேரத்தில் அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க வேலையை அவங்க கண்டிப்பாக பார்த்தாங்க. ஏன்னா இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அதாவது நம்மளுடைய சோலோ சிக்கா வந்து அதாவது WWE மெயின் சாம்பியனாக நம்மளுடைய கோடியவே நம்மளுடைய சோலோ சிக்காவை க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டார். அதாவது நம்மளுடைய கோடியவே பீட் பண்ணி நம்மளுடைய 6 மேன் டாக் மேட்ச்சில் நம்மளுடைய பிளட் லைன் 2.0 தான் வின் பண்ணிட்டாங்க. இது உண்மையிலுமே ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சினே சொல்லலாம். ஏன்னா WWE மெயின் சாம்பியனே நம்மளுடைய கோடி தான். அவரையே நம்மளுடைய சோலோ சிக்காவை பீட் பண்ணிட்டார். நம்மளோட சோலோ வந்து நம்மளுடைய கோடியை பீட் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படின்னு கேட்டால், அதாவது இதுதான் ஒரு கரெக்டான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டோரி லைன். ஏன்னா நம்மளுடைய சோலோ என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது நான் தான் ட்ரைபல் சீஃப், அதாவது எங்களோட ஃபேமிலியில் நான் தான் மிகப்பெரிய ஆள், ரோமன் இதுக்கு முன்னாடி இருந்தான், இப்போ நான் தான் அப்படின்னு மாதிரி நம்மளுடைய சோலோ சொல்லியிருக்காரு. ஏன்னா சோலோ சொன்னதாக இருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஒரு கரெக்டான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரைபல் சீஃப் அப்படின்னு ஒரு காட்டணும் அப்படின்னா அதுக்கான ஒரு தகுதியான ஒரு பிளேஸ் எதுனா இந்த மேட்ச் தான். இதில் நம்மளுடைய கோடியை போட்டு பொழந்தா மட்டும்தான், அதாவது நான் தான் ட்ரைபல் சீஃப், நான் தான் ஹெட் ஆஃப் த ட்ரைபல் அப்படின்னு நிரூபிக்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய சோலோ வந்து நிரூபிச்சிட்டாரு, நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை நிரூபித்து காட்டிட்டாரு. இதில் வந்து நம்மளுடைய சம்மர் ஸ்லாமில் கண்டிப்பாக நம்மளுடைய சோலோவுக்கும் நம்மளுடைய கோடிக்கும் மேட்ச் இருக்க போகுது.
ஏன்னா இதுக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது ரூமராக போச்சு. அதாவது சோலோவுக்கும் கோடிக்கும் மேட்ச் நடக்குமா அப்படின்னு. இது வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஸ்டோரி லைனுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறமா நம்முடைய கோடி வந்து கண்டிப்பாக சொல்லுவார். அதாவது நான் வந்து 1-on-1 மேட்ச் உன் கூட விளாட்றேன் சம்மர் ஸ்லாம் அப்படின்னு சொல்லுவார். அதை நம்முடைய கோடியும் நம்முடைய சோலோவும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அக்செப்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்முடைய சோலோவுக்கும் சரி நம்முடைய நம்முடைய கோடிக்கும் சரி சம்மர் ஸ்லாமில் மெயின் இவெண்ட்டாக மேட்ச் நடக்க போகுது. இதில் நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் கூட அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டோரி லைன் பேஸ் படி ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது சம்மர் ஸ்லாமில் தான் இருக்கணும். ஏன்னா நம்முடைய சோலோ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரொம்ப ஒரு தாழ்வாக பேசியிருக்காரு. நம்மளோட சோலோ வந்து நான் தான் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொன்னார். அதை கண்டிப்பாக நம்மளுடைய சோலோ வந்து நிரூபித்து காட்டிட்டாரு. நம்மளுடைய சோலோவுக்கும் சரி நம்மளுடைய கோடிக்கும் சரி சம்மர் ஸ்லாமில் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சை எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மேட்ச்சில் தான் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் இருக்கும் அப்படின்னு பெரிய அளவில் பேசப்படுது. ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் இந்த மேட்ச்சில் இருந்தால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா.